நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். பாரத் மித்ரன் பொருளாதார மேம்பாட்டு அறக்கட்டளை சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த செம்மேடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பாரத் மித்ரன் சமூக பொருளாதார மேம்பாட்டு அறக்கட்டளை மற்றும் புதுச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனை சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் மற்றும் சத்தியமங்கலம் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. அறக்கட்டளை நிறுவனர் முருகவேல் தலைமை தாங்கினார். மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜோலாதாஸ், செம்மேடு ரமேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற முகாமை செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் செஞ்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் விஜயகுமார், ஸ்ரீரங்க பூபதி, கல்லூரி கல்வி குழும தலைவர் ரங்கபூபதி, மாவட்ட மருத்துவ இணை இயக்குனர் டாக்டர் ரமேஷ் பாபு, வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் யோகப்பிரியா, மாவட்ட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அறவாளி கன்னிகா ரமேஷ் பாபு, தலைமை செம்மேடு ஊராட்சி மன்ற தலைவர் நீலாவதி பஞ்சாட்சரம், வழக்கறிஞர் சக்திவேல், அன்பு செழியன், பர்வீன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ். நான் நடராஜன். நாங்கள் செம்மேடுலேருந்து வரோம். பாரத் மித்ரா சமூக பொருளாதார மேம்பாட்டு அறக்கட்டளையிலேருந்து கண் சிகிச்சை முகாம் நடத்தினாங்க. பாண்டிச்சேரி அரவிந்த ஹாஸ்பிட்டல் சார்பாக முகாம் நடத்தினாங்க. இது நாங்கள் ஒரு 50 பேர் கிட்டத்தட்ட இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எங்களை பஸ்ஸில் செலுத்துகிறார்கள். இது ஒரு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. மேலும் பல இடங்களில் முகாம் நடத்தி மக்களுக்கு சேவை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாரத் மித்ரன் சமூக பொருளாதார மேம்பாட்டு அறக்கட்டளை ஏழை எளிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும். இந்த நிறுவனத்தின் மூலம் நம்ம ஏழை எளிய மக்களுக்கு இலவச மருத்துவம் மற்றும் அரசு திட்டங்களை மக்களுக்கு உடனுக்குடன் பெற்று தருதல் ஃபஸ்ட்டு பணி. அதுக்கு அடுத்த பணி பார்த்திங்க அப்படின்னா மகளிர் குழுக்கான கூட்டமைப்பு ஏற்பாடு செய்து அதுக்கு கடன்களை ஏற்படுத்தி தருகிறோம். என் பேர் ஜோலாதாஸ். பாரத் மித்ரன் அறக்கட்டளையின் மாநில ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி வருகிறேன். இந்த அறக்கட்டளையின் நோக்கம், சமூக பொருளாதார அறக்கட்டளையின் நோக்கம் என்னவென்றால், ஏழை எளிய மக்களுக்கு கிராமந்தோறும் அரசு நலத்திட்ட உதவிகளை எடுத்து செல்வதும், அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை அரசாங்கத்தின் மூலம் விழிப்புணர்வு செய்வதும் போன்ற ஒரு அறக்கட்டளையின் நோக்கமாக கருதுகிறோம். இந்த அறக்கட்டளை வாயிலாக கண் சிகிச்சை முகாம் பாண்டிச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனை சார்பில் இங்கே செம்பேட்டில் கேம்ப் வச்சிருப்போம். இந்த கேம்பில் சுமார் இன்று 50 நபர்கள் பயனடைந்திருக்கிறார்கள். பொது மருத்துவமும் சத்தியமங்கலம் வட்டார மருத்துவ அலுவலர் சார்பாக செய்தோம். அந்த மருத்துவத்தின் சார்பாகவும் பொதுமக்கள் அதிக பயனடைந்தார்கள். இதுவே அறக்கட்டளையின் நோக்கமாக கருதுகிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040459522 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.